ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு டியூஷன் சென்டர், அந்த சென்டரில் இருக்க மாஸ்டர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு பேர் வந்து ஜெயசீலன் நினைக்கிறேன், அப்படி படித்த மாதிரி தான் ஞாபகம். ஸோ ஜெயசீலன் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா குழந்தைங்களும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க, படிங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த டார்ச்சரை வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு குழந்தை கோவத்தில் சொல்லுது, இவ்வளோ திட்டுறீங்கல்ல, உங்களுக்கு வந்து என் பர்த்டே அன்றைக்கி சாக்லேட் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது, நான் தான் அந்த குழந்தை. நல்ல வேலை அந்த மாஸ்டர் நான் மறந்துருப்பாரு நம்புறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு வந்ததுனால, என் அக்கா இதை அடிக்கடி சொல்லி சிரிச்சதுனால இந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியல. பட் இதையும் தாண்டி ஒரு பர்த்டே அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. ஆனால் நமக்கு மட்டும் தான் ஸ்பெஷல். உலகத்தில் மற்றவங்க எல்லாருக்கும் அது ஆர்டினரியான ஒரு டே தான் அப்படிங்கிறதுல நிறைய கதைகள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பர்த்டே ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஆந்தாலஜி மாதிரி கிரியேட் பண்ண ஒரு புக் தான் இந்த பர்த்டே ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி முராகமி எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஆந்தாலஜி கொடுத்துருக்காரு. இந்த புக்கில் நிறைய பர்த்டே கதைகள் இருக்குது. நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்த்டே எப்படி போகுது அப்படிங்கலாம் வரிசையாக யோசிச்சு ஞாபகம் இருக்காது. அப்படின்னாலுமே ஏதாவது ஒன்று சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பர்த்டேலையும் ஒன்று நடந்திருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது எதிர்பார்த்துருந்துருப்போம், அதுக்கப்புறம் ஏமாந்துருப்போம், இதெல்லாம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சிண்ட்ரெல்லா மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசை. பட் பேக் தென் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் பெருசாக இல்லை அப்படிங்கிறனால இதுக்கான ரெஃபரன்ஸ்லாம் காமிக்க முடியல. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெய்லரை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி என் குழந்தை வந்து இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டெய்லர் வந்து எனக்காகவே ஒரு பர்த்டே ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி அதை தைச்சு அதை கொண்டு வந்து என் பர்த்டே நீ கொடுத்தா அதை போட்டோன்னே நான் அப்படி அழுதேன். ஏன்னா அதை பார்த்தா ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸு இப்படி இல்லை, ஃபேரி டெய்ல் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி தொப்பை வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக கொடுத்தாங்கனால பயங்கரமாக அழுதுருந்தேன். பட் எங்கள் அப்பா வந்து பொண்ணு ஆசைப்பட்டாலே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தைச்சோமே, இது கண்டிப்பாக ஸ்டூடியோவில் போய் ஃபோட்டோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு என்னை அந்த அழுத கண்ணோடு கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் நடந்த ஸ்டோரிஸ். அப்படின்னாலுமே எனக்கு ஒரு சில பர்த்டேஸ்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி இந்த லாஸ்ட் பர்த்டே அப்படின்னு நான் யோசிக்கும் போது, இப்போ லாஸ்ட்டாக 19th ஆகஸ்ட் வந்துட்டு போனேன். அந்த பர்த்டே அன்றைக்கி வந்து சரி கோயம்புத்தூர் போகலாம், அம்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும் போது அந்த ஏர்போர்ட்டில் புக் ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக் ஸ்டோரில் வந்து நிறையா புக்ஸ் வரிசையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பெருமிதமான ஒரு இடம். அதாவது எப்படின்னா, ஓகே இதில் இருக்க முக்கால்வாசி புக் நம்ம படிச்சிருக்கோம், புக் ஷோவில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ப்ராப்ளம் ஸ்டோர் இருக்கவங்க நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபாரின் ஆக்சென்ட்டில் பட் இந்தியன் பொண்ணு மாதிரி தான். ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் ஆனால் வந்து இந்த புக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 Husbands of Evelyn Hugo இருக்குல்ல, அந்த புக்கை காமிச்சிட்டு அந்த புக்கு தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதை எடுக்கலாமா இது எடுக்கலாமா, அதாவது அதே ஆத்தரோடைய வேறு புக் ஒன்று இருக்குது, ஸோ அதை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு புக் ரிவ்யூவராக ரெக்கமெண்டேஷன் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து நமக்குள்ளே நம்ம சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் வந்து அந்த 7 Husbands of Evelyn Hugo இருக்குல்ல அதை எடுங்க, அந்த புக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அந்த பொண்ணு வந்து காதிலே வாங்கிக்கல, இப்படி பார்த்துட்டு இப்படி போயிட்டாங்க. அப்படி வந்து இக்னோர் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, பர்த்டேனா நமக்கு தான் நம்ம ஸ்பெஷல், மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஆர்டினரியான பர்சன் தான் என்னைக்காக இருந்தாலுமே அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு தாட்டோட டவக்குன்னு அந்த புக் ஸ்டோர்லேருந்து வெளில போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு ஏதாவது ஒரு புக்கு வாங்கி ஆகணுமே. அது இந்த புக்கை நான் பார்த்தேன் பட் நெட்டில் விலை கம்மியாக இருக்கும், இங்கேயே வாங்கணும் அப்படிங்கிற அந்த தாட்லாம் தாண்டி முராகமி நமக்கு பிடிச்ச ஆத்தர், பர்த்டே ஸ்டோரிஸ்னே அதில் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி என் பர்த்டேக்கு இது படிக்கணும்னு இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் ஏறி 4 பேஜ் படித்தேன். அப்புறம் தூங்கிட்டேன். நான் தூங்கினதுக்கான காரணம் புக்கு போரிங்காக இருக்குன்னு இல்லை, நான் டயர்டாக இருந்தேங்கிறனால தூங்கிட்டேன். ஸோ ஃபைனலி வந்து இந்த பர்த்டே ஸ்டோரிஸில் என்னதான் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது முராகமிக்கு பிடிச்ச ஆத்தர்ஸ். ஸோ எனக்கு இவரை பிடிக்கும், பட் இவரும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. உங்களுக்குலாம் தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு நான் படிச்சிருந்தேன், அந்த புக்கை படிச்சுட்டு ஏன்டா படித்தேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் அவர் மேலே இருக்க அந்த ஹோப்பை நான் விடாமல் இந்த ஆந்தாலஜியை படிக்கலான்னு எடுக்கும்போது, ஸோ இதில் வந்து நிறைய பர்த்டே ஸ்டோரிஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு கதை எழுதுறா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு படத்தில் பார்க்கறதா இருந்தாலும் சரி, பர்த்டேங்கிறது பயங்கர ஒரு ஓவர் ரேட்டடாக பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் நம்ம பார்க்குறோம். பட் எண்ட் ஆஃப் த டே பர்த்டே வந்து ஜஸ்ட் another டே மாதிரியும் இருக்கும், ஒரு ஸ்பெஷல் டே மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸாக இருக்கும் இல்லை. இப்போ வரைக்கும் நம்மளை சுற்றி இந்த அசம்பிளியில் நான் ஸ்கூலில் நிற்கும் போது ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாம் பாடும்போதும் சரி, இல்லை நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு பாடும்போதும் நம்ம மூஞ்சியை வச்சு என்ன பண்ணுறது, அந்த இடத்துல என்னோட பங்களிப்பு என்ன, உங்களுக்காவது பாடணுங்கிற அந்த வேலை இருக்குது, எனக்கு எப்படி இதை பண்ணுறது, இதை எப்படி நான் ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பீரியடில் நம்ம வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுத்து ஸ்கூலில் நம்ம தான் தனித்துவமாக ஒன்று தெரியணுங்கிறதுக்காக கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்திருப்போம். ஸோ நம்ம பார்க்குற டீச்சர்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பேசாதவங்கலாம் கூட ஹாப்பி பர்த்டே எனக்கும் பர்த்டேவா அப்படின்னு கேட்டு போவாங்க. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தா எல்லாருமே எல்லா நாளுமே வந்து கலர் ட்ரெஸ் போட்டு தான் சுற்றுறோம். ஸோ அதனால் யாருக்குமே நம்ம பர்த்டேன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரி
ஒரு அவ்வளோ அட்டென்ஷன் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டென்ஷனே இல்லாத ஒரு ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது அந்த லைஃப்பில் இருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒவ்வொரு விதமாக இருந்தது. இந்த புக்கோட ஸ்டார்டிங்லேயே வந்து முராகமி வந்து அவருடைய பர்த்டே வச்சு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ எவ்ரிடே நார்மலாக ஒரு நாளைக்கு அப்புறம் இன்னொரு நாள் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கோம் நம்ம லைஃப்பில். அப்படி ஒரு நாளில் வந்து Jan 12 அவர் பர்த்டே. ஸோ ஒரு பர்த்டே வருது. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டில் அவரோட மார்னிங் ரொட்டீன் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது பிஃபோர் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ எழுந்துட்டு அவருக்குன்னு காஃபிலாம் போட்டுட்டு அந்த ஒரு தனக்குன்னே உண்டான தனிமைக்கு உண்டான அந்த ஒரு டைம், அந்த டைமில் ரேடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் நடமாடிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து எந்தெந்த செலிபிரிட்டிஸ் கூட நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்ஜிஸ் என்ன பண்ணுவாங்க தானே பண்ணுவோம், எங்களுக்கு வேறு கண்டென்ட் இல்லையே. ஸோ அதனால் அப்போ வந்து அவங்க இது சொல்கிறாங்க, இந்த இடத்துல இந்த இவருக்கு பர்த்டே அவருக்கு பர்த்டே, அதே மாதிரி ஒரு ஆத்தர் இருக்கார் முராகமின்னு சொல்லிட்டு அவருக்கு பர்த்டேனோடனே இவருக்கு அப்படியே என்னது இப்போ நம்ம ஒரு செலிபிரிட்டியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த பர்த்டே பயங்கரமாக ஞாபகம் இருந்தது. ஸோ ப்ராபப்ளி எனக்கு முக்கால்வாசி என்னோடய லைஃப்பில் வந்து எல்லா பர்த்டேவும் ஒரே மாதிரி இருந்தாலுமே இந்த பர்த்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா சம்வேர் என்னோடய பர்த்டேவை நான் மட்டும் செலிப்ரேட் பண்ணல, என்னை வந்து முன்ன பின்ன பார்க்காதவங்க, என் பேர் மட்டும் தெரிஞ்சவங்க, இல்லைருந்து என்னோடய புக்ஸில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சவங்க, அவங்கெல்லாம் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் என்கிட்ட காலையில் 5 மணிக்கு எவன்டா ரேடியோ கேட்பான், இப்போ போய் என் பர்த்டேவை சொல்கிறீங்களே எவனுக்குடா தெரிய போகுது, அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு முராகமி யாருன்னு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டவுட்டோடு இருந்தது. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்த்டேவும் ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இதை தேடி தான் நான் வந்து அலைஞ்சேன், இதை பற்றி ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா சீனுமே வந்து புக்கிலலாம் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் பர்த்டேக்குன்னு உள்ள ஸ்டோரிஸ் இருக்கா அப்படின்னு தேடினது தான் வந்து இங்கே எண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஒவ்வொரு கதையும் வந்து படித்ததுக்கப்புறமா பர்த்டே செலிப்ரேஷன் நமக்கே உண்டான சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த கிஃப்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்ன தான் நான் எருமாடு மாதிரி ஆனதுக்கப்புறமும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிஃப்ட் கொடுத்து என்னை வந்து செல்லம் கொஞ்சம் வச்சுருக்காங்க அப்படின்னாலுமே இந்த கதைகளில் இந்த ஹாப்பி நோட்லாம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியில் எப்படின்னா ஒரு அம்மா அப்பா ரெகுலராக வந்து அவங்களுடைய பையன் ஒருத்தர் இருக்கான். ஸோ அந்த பையனோட பர்த்டேக்குன்னு அவங்க ரிச்சுவல் வச்சுருக்காங்க. அவன் வந்து பர்த்டேனாலே அவனுக்கு காலையில் இது பண்ணணும், மத்தியானம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும், அண்ட் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், ஈவினிங் நாங்கள் எல்லாம் ஒன்றா வெளில போகணும், அந்த மாதிரி ரொட்டீன் இருக்கிற மாதிரியான ஒரு பேரண்ட் இருக்காங்க. ஸோ இந்த பர்த்டேக்கும் வந்து அவங்களோட பையனோட பர்த்டேக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் அவங்க பையன் வராமல் வேற ஒருத்தர் வராரு. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் அந்த வேக்கமை ஃபீல் பண்ணுறாரு, பட் நாட் இன் அ வெரி குட் வே. ஸோ அவருக்கு என்னென்னா அவர் எதுக்கு வந்திருக்காருன்னா, இங்கே பாருங்கள் உங்கள் பையனுக்கு இந்த பர்த்டேக்கு வரதுக்கு விருப்பம் இல்லையா, ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ் அவருக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவங்களுக்கு சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு பேசிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. பட் இவங்க பையனுக்கு கொடுக்குற அதே ஃபுட்டு, அந்த ட்ரிங்க்ஸோ, அதுக்கப்புறம் அவங்க எங்கே உட்காருவாங்களோ அதே இடத்துல உட்கார வைக்கிறது, இவங்க ஒரு கொஞ்சம் டெம்பரரி டயத்துக்கு வந்து அந்த ஒரு வேக்கம் ஃபீல் பண்ணிட்டு அந்த பையன் வர போகும்போது திருடிட்டு போயிடுவான். ஸோ அது திருடிட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அது பயங்கரமாக வலிக்கணும்ல. ஆனால் அந்த இதில் போட்டிருப்பாங்க அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க பையன் வராது தான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான வலி, அவங்க அதே தாண்டிட்டாங்க. இப்போ அவன் திருடிட்டு போகிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியாக அந்த இடத்துல ஒரு ஸ்டோரி முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்கும். ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பையனுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களோட பர்த்டே அன்றைக்கே வந்து பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவர் வேறு ஏதோ நாட்டில் இருப்பார், கால் பண்ணிமா பா இங்கே பாரு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பறவைங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவன் வந்துமா அங்கே பறவை வந்து நான் என்னமா பண்ண முடியும், இங்கேருந்து வந்து விரட்டவா முடியும், நீ எமர்ஜென்சி கூப்பிடேம்மா யாரையாது அப்படின்னே அவங்க வந்து இல்லை நான் என்னன்னு சொல்லுவேன், அது பாரு உள்ளெல்லாம் இருக்குது, அங்கே உட்காருது அங்கே உட்காருது அந்த அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் வந்து இங்கேருந்து என்ன பண்ண சொல்கிறேன், நான் வந்து உனக்கு என்ன சீமரை வச்சு விரட்டவா முடியும், அதெல்லாம் முடியாது இல்லை, எமர்ஜென்சி கூப்பிடு, போலீஸுக்கு கூப்பிடாது, இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிடு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வச்சுருவார். அப்போ அந்த பாட்டி கேட்கும் ஏதாவது வேறு ஏதாவது உனக்கு சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் அந்த பாட்டியை. அப்போ அவங்க பையன் வந்து எனக்கு வேறு எதுவும் இல்லை, நீ மட்டும் அந்த பறவை போயிடுச்சா என்ன ஏதுங்கிறத அவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் சொல்லி வச்சுருவாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டி இவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணுறதுலாம் எதுக்குன்னா மறுபடியும் ரிமைண்டர் மாதிரி தான் இன்றைக்கி என் பர்த்டேடா கொஞ்சம் விஷ் பண்ணிடா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டோனில் தான் அது ஆரம்பிக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து அந்த பறவையை வெளில தள்ளுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்துடுவாங்க. வந்து அவங்க ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து இவங்க பாட்டி சொல்லுவாங்க எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு. அவங்க வந்து அப்படியா அப்படிலாம் கேட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு ½ hour கழிச்சு அவங்க வரும்போது ஒரு பொக்கேயோடு வருவாங்க. அந்த பாட்டிக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாயிடும், இந்த மாதிரி பொக்கேலாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே என் பர்த்டேக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு டீ குடிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. பட் அவங்க வந்து லேட் ஆகிடுச்சின்னு கிளம்புனதுக்கப்புறமா இந்த அம்மா உள்ளே வந்து உட்காரும்போது ஒரு பறவை இன்னும் ஒன்று மட்டும் ரூம்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த பறவை உட்காந்துருக்கும், இந்த பாட்டி உட்காந்துருப்பாங்க. அப்போ இது எப்படி இருந்திருப்பாங்கன்னா அந்த பாட்டியும் அந்த பறவை தான் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க 2 பேருக்கும் 2 லாங்குவேஜும் புரியாது. ஒருவேளை அந்த பாட்டிக்கு மட்டும் அந்த பறவையோட மொழி புரிஞ்சிருந்தா, இல்லை அந்த பறவைக்கு வந்து பாட்டியோட மொழி புரிஞ்சிருந்தா அந்த பாட்டி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க உனக்கு எத்தனை வயசாச்சு, உனக்கு எப்போ பர்த்டே, அன்றைக்கி நான் மறக்காமல் விஷ் பண்ணுவேன், அந்த மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும், வானத்தில் வாழ்கிறது எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் மோர் லைக் அந்த பாட்டியோடைய அந்த லோன்லினஸை வந்து சொல்கிற விதமாகும். அண்ட் தன்னோட ஸ்பெஷல் ஒன்ஸ் அவங்க கிட்டேருந்து வந்து ஸ்பெஷல் ஒன்ஸ் கிட்டேருந்து அந்த லவ்க்காக எங்கிற அந்த ஒரு இதை வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டாக காமிச்சிருப்பாங்க.
ஏன்னா நானும் லைஃப்பில் வந்து நிறைய பர்த்டேஸ் பற்றி நம்ம பேசும்போது ஜென்ரலாக நமக்கு ஞாபகம் வருதெல்லாம் அந்த ஹையான பர்த்டேஸ் பயங்கரமாக ஞாபகம் வரும். ஆனால் அதை தாண்டி ஞாபகம் வரக்கூடிய பர்த்டேஸ் எப்படின்னா நம்ம ரொம்ப அந்த பர்த்டேவாகவே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. ஸோ அது இல்லாமல் மைண்டில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு படத்தில் பார்க்குற மாதிரியோ அது மாதிரிலாம் இல்லாமல் அது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். அப்போ வந்து நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு சின்ன வயசில் பர்த்டேனா பர்த்டே அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அது இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு பர்த்டேக்கு நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து முந்தின நாள் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைனால அதோட இஷ்யூ இன்றைக்கும் ஓடிட்டே இருக்குது. இன்றைக்கி என் பர்த்டே. ஸோ வந்து எப்படின்னா கார்ப்பரேட் அப்படிங்கிறனால எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்களோட பர்த்டே அன்றைக்கி ஹெச்ஆர் வந்து கேக் வாங்கி வச்சுருவாங்க. அவங்களோட கடமை என்னென்னா இந்த கேக்கை நம்ம வெட்டுறதை ஃபோட்டோ எடுத்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் மேல் இடத்துல அவங்க திட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் பர்த்டே கேக் வந்துருச்சு. ஆனால் என்னென்னா ப்ராப்ளம் வந்து ஆஃபீஸில் போய்கிட்டே இருக்குது, அது முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, நீ கிளம்பிடாத, கேக் வெட்டிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆஃபீஸில் அத்தனை பேரும் கிளம்பிட்டாங்க. நான், கேக்கு, அந்த ஹெச்ஆர், அந்த ப்ராப்ளம் யாருக்குறதோ அந்த நபர், இத்தனை 4 பேர் தான் கடைசியில் இருக்கும். கடைசியில் இவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் நான் கண் கலங்கி அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளில போனது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா என் பர்த்டேங்கிற ஒரே காரணத்தினால, கேக்கு வெட்டணுங்கிற ஒரே காரணத்தினால டார்ச்சர் பண்ணி என்னை ஆஃபீஸ்லேருந்து வெளியில் விடாமல் என்னை உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பர்த்டேக்கு வேறு நான் வந்து ஒரு ஓகே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ நானே கால் பண்ணுறேன், இன்றைக்கி என் பர்த்டே ஏன் எனக்கு இன்னும் விஷே பண்ணல அப்படின்னு நான் கேட்கும்போது, ஐயோ நான் மறந்து எனக்கு வேறு ஒரு பிளான் இருந்துச்சு, என்ன பண்ணு நீ எங்கே இருக்க, நுங்கம்பாக்கம்ல இருக்க, அடையார் வந்துடும் அப்படின்னாங்க. அடையாரில் போனதுக்கப்புறம் ஒரு ரோஸ் குடிச்சு எனக்கு வேறு வேலை இருக்குது, சாரி மறந்துட்டேன், நம்ம இன்னொரு நாளைக்கு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி நம்ம பர்த்டேக்கு நம்ம ஒன்று ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு கேக்கு கூட வெட்டாமல் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விஷஸ்க்காக இயங்கி சரி நமக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கே அப்படின்னு. ஸோ எல்லாரோட லைஃப்லையும் இருக்கும் இல்லை, ஒரு பயங்கர ஹாப்பியஸ்டான பர்த்டே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு லோக்கி பர்த்டே இதெல்லாம் இருந்திருக்கும். இதே மாதிரி இதில் இன்னும் நிறைய கதைகளும் உண்டு. இன்னொரு பர்டிகுலர் ஸ்டோரியில் எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயமா இருக்கும். என்னென்னா ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பயங்கர ஹையாக இருப்பாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பர்த்டே இன்றைக்கி யாருக்கோ அவன் வந்து சும்மா விளையாண்டே இருக்கும்போது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஷூட் பண்ணுறான். ஸோ வந்து அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இறந்துருவான். ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஒரு மாதிரி இவங்க இன்னும் அந்த இறந்துட்டான் இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஒரு பர்த்டே அன்றைக்கி நடக்கிற அந்த கெலமிட்டி, ஸோ அதை வந்து ஒரு ஸ்டோரியில் இது பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒரு செம்மையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீட்டிங் ஒன்று நடக்கும். அதாவது ஒரு 3 பசங்க வந்து ஒரு அதாவது ஒரு 30 to 40s இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 3 பேரும் வந்து நல்லா இந்த அயர்லாண்டில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு பப்பில் போயிட்டு சாப்பிட்டுட்டு சில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூடில் பேசிகிட்டே ஜாலியாக போயிட்டே இருக்கும்போது அதே ஹோட்டலில் வந்து இன்னொரு டேபிளில் வந்து ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு ஒரு 80 வயசு என்னமோ ஆயிருக்கும். ஸோ அந்த பாட்டி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பேர குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ இந்த பையன் வந்து கிராஸ் பண்ணும்போதே பார்ப்பான், யார் இந்த 3 பேரில் ஒருத்தன் பார்ப்பான், இந்த பாட்டி இங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு ஹில்கோ. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வெயிட்டர் இருப்பார்ல, அவர் கேட்பாங்க, ஆமாம் அந்த பாட்டி யார் அந்த டேபிளில் அங்கன்னே, அந்த பாட்டிக்கு இன்றைக்கி 80 வயசு ஆகுது அதனால செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டி வந்து இவங்க 3 பேர் எஞ்சிரும்போது இவன் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ஏய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவன் ஒன்று எடுத்துருமா அப்படின்னு திரும்பினா அந்த பாட்டி இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்து இருந்துட்டு பசங்களெலாம் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் இவனோட வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிடுவாங்க. இவரும் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருப்பார், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வெளில வெயிட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இப்போ உட்காந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டி வந்து சொல்ல, எனக்கு வந்து என் வாழ்க்கையிலே என் ஹஸ்பண்டை தவிர நான் லவ் பண்ணது ஒன்றை மட்டும்தான் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும். அப்போ வந்து இந்த 40 வயசுக்காரர் வந்து, ஆமாம் எப்படி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அப்போ வந்து நீங்கள் வந்து அப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தீங்க அப்படிலாம் சொன்னால், நான் எங்கே சின்ன பொண்ணு, இப்போ உனக்கு வயசு இருக்குல்ல, உன் வயசுலாம் நான் இருந்தேன், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த பாட்டி கேட்கும், ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இருந்தது அப்போ இருந்து, எனக்கு அது மட்டும் உண்மையான்னு சொல்லு அப்படின்னா, என்ன அப்படின்னா, நீங்கள் அப்போ வந்து நீ வெர்ஜின் தானே அப்படின்னு அந்த பாட்டி கேட்கும். நான் தானே உனக்கு ஃபஸ்ட்டு, நீ வந்து வெர்ஜின் தானே அப்படின்னு. ஸோ இவர் வந்து அந்த ஒரு கான்வர்சேஷனை க்யூட்டாக எடுத்துகிட்டு வைப்பாங்க. இது என்னன்னா அந்த பாட்டியோட 80 வயசில் தான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்டை சீட் ஆன் பண்ணி அவங்களுக்கு ஒரு குட்டி மைன்யூட்டஸ்ட் ஒரு அஃபேரு, அந்த அஃபேரில் அதுக்கப்புறம் அந்த பையனை பார்த்துருக்கவே மாட்டாங்க. பட் சம்வேர் ஷீல் ஆல்வேஸ் ஃபீல் ஸ்பெஷல் அந்த பையனை பற்றி. ஸோ அந்த பையனை மீட் பண்ணுறது கேட்கறதுக்கு லைட்டாக கொஞ்சம் நாராசமாக இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட்டாக அங்கே ஒரு கதையாக, அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப செம்மையாக இருந்தது இந்த ஒரு ஸ்டோரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்த்டே ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் வந்து முராக்கமியோட இந்த இதில் இருக்குது. பட் முராக்கமியோட அந்த எழுத்து ஸ்டைலுக்கு தான் இந்த புக்கு எடுத்தேன், அது இதில் இல்லை.
எனிவேஸ் அவர் படித்து அவருக்கு பிடிச்சிருந்த நிறைய கதைகளை வந்து அவர் இதில் எடுத்து போட்டிருந்திருக்காரு. ஸோ எனிவேஸ் என்னோட பர்த்டேக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு நம்மளா தேடி ஒன்று எடுப்போம்ல, அந்த மாதிரி நானாக போய் தேடி எடுத்த ஒரு பொக்கிஷமாக தான் இந்த புக் இருக்குது. ஸோ எனிவேஸ் இந்த புக்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய பர்த்டே ஸ்டோரிஸ் இருக்குது. இவர் சொல்லியிருப்பார் பர்த்டே அன்னைக்கு படிங்கன்னு, படிக்காதீங்க பர்த்டே அன்னைக்கு படிக்காதீங்கன்னா நிறைய இடத்துல ஹெவியாக தான் இருக்கும். அதனால அது மற்ற நாளில் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு புக்கு. ப்ராபப்ளி யூ கேன் ஸ்டார்ட் ஆன் யுவர் பர்த்டே. இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இதே மாதிரி நிறைய புக்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா குட்ரீட்ஸில் இந்த புக்லாம் படிச்சுன்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதே மாதிரி படிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்ஜே அனந்தி ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி இந்த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ நான் அடித்த கதைகள்லாம் இதெல்லாம் எதுக்கு உட்காந்து பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பாட்டிஃபைல த புக் ஷோடைய பாட்காஸ்ட் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. என்கிட்ட வேறு தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா ஆர்ஜே அனந்தி த புக் ஷோ .in அப்படிங்கிற மெயில் அடிக்க நீங்கள் மெயில் பண்ணலாம். ஓகே, பாய்.